வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு பேசிக் டிஷர்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் பேசிக் டிஷர்ட் ஆரம்பிச்சேன்னா ஒரு டாப்லேருந்து ஆரம்பிச்சேன்னா அப்புறம் டாப் ஓரியன்டான ஸ்டைல்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதனால பேசிக் டிஷர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் எனக்கு. இந்த பேசிக் டிஷர்ட் வந்து நம்ம ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்டு மெஷர்மெண்ட்டுக்கு நான் ட்ரா பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் ஃபைல்ஸு. சப்போஸ் யாருக்காவது இந்தியன் ஸ்டாண்டர்டு பேட்டர்ன் வேணுனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேசிக் டிஷர்ட் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து இப்போ நிறைய ஸ்டைல்ஸ் பண்ணப்போ என்னட்ட நிறைய பேர் சொன்னது என்ன விஷயம்னா, சார் நீங்கள் ஒரு ஸ்டைலும் பண்ணும்போது அந்த ஸ்டைலை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுங்கன்னாங்க. ஸோ அது கூடிய ஒரு நல்லது தான். சில நம்ம தெரிஞ்சிருப்போம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ அவங்க நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியாது. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லும் போது நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்குவேன். இப்போ இந்த டிஷர்ட்டில் நான் எப்படி மெஷர் பண்ணுறதுலேருந்து சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்காக தான் இந்த பிளாக் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி பண்ணி காட்டுறதுன்னு தான். ரைட், இதுக்கு நமக்கு ஸ்பெஷலாக ஒரு டூலே இருக்குது, மெஷர்மெண்ட் டூலே இருக்குது. அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே மெஷர்மெண்ட் மோடில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கரு மெஷர்மெண்ட் அளக்கிறதுக்கு, ஸ்ட்ரெயிட் மெஷர்மெண்ட் அளக்கிறதுக்கு, ஆங்கிள் மெஷர்மெண்ட் அளக்கிறதுக்கு எல்லாமே டூல் இருக்கும். நான் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டில் இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து நெக் பாயிண்ட்னு பேர். இந்த நெக் பாயிண்ட்ல இருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக கீழே பாட்டம் வரைக்கும் எனக்கு இது லென்த். இதை நெக் பாயிண்ட்டு சொல்லலாம், இல்லைன்னா ஹெச்பிஎஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹெச்பிஎஸ்னா ஹை பாயிண்ட் ஷோல்டர். இந்த பாயிண்ட்லேருந்து டேரெக்டாக பாட்டம் வரை கிடக்கிறது லென்த் மெஷர்மெண்ட். அடுத்தபடியாக செஸ்ட்டு, இந்த பாயிண்ட்லேருந்து நேராக வந்து இந்த பாயிண்ட், இது செஸ்ட் மெஷர்மெண்ட், வெர்டிக்கல் மெஷர்மெண்ட். இந்த பாயிண்ட் பேர் ஆம்பிட் பாயிண்ட் பேர். ஆம்பிட் இந்த ஆமோல் முடிகிற பாயிண்ட், அதான் ஆம்பிட். சரிங்களா, ஆமோல் முடிகிற பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாட்டம் மெஷர்மெண்ட், கீழே இது பாட்டம் மெஷர்மெண்ட். அப்புறம் இங்கேருந்து ஷோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இது ஃபுல் ஷோல்டர். இது இந்த லைன்லேருந்து இதுக்கு வந்து இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒன் சைட் ஷோல்டர், இல்லைன்னா சிங்கிள் ஷோல்டர். ஷோல்டரில் 2 விதமான ஷோல்டர் இருக்குது. எது கொடுக்குறாங்க, எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஷோல்டர். அப்புறம் நெக்கில் இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா நெக் வித், அதே இது இந்த லைன் இதிலிருந்து டைரெக்டாக ஸ்ட்ரிக்டாக போய் இந்த இது பார்த்தீங்கன்னா இது நெக் ட்ராப். ஃப்ரண்ட்டுக்குன்னா ஃப்ரண்ட் நெக் ட்ராப், இதே இது பேக்குன்னா பேக் நெக் ட்ராப். ஓகேங்களா. அப்புறம் இங்கே ஷோல்டர் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரி. இது வந்து ஷோல்டர் ஸ்லோப்பு, ஷோல்டர் ஸ்லாண்டு, ஷோல்டர் இன்க்ளினேஷன்ட்டு நிறைய டைம்ஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் இருக்குதுங்கிறது தான் ஷோல்டர் ஸ்லோப்பு. இப்போ சில நேரம் இங்கேருந்து இந்த லைனுக்கு இந்த ஆங்கிள் கூட கொடுப்பாங்க, ஷோல்டர் ஆங்கிள் கூட கொடுப்பாங்க. இந்த 2 லைனுக்கு இடையில ஷோல்டர் எந்த ஆங்கிளில் இருக்குங்கிறதும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அது வரும்போது நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆமோல் ஏரியாவில் இந்த பாயிண்ட்டு டேரெக்டாக இழந்தீங்கன்னா இதுக்கு ஆமோல் ஸ்ட்ரைட்டுன்னு பேர். இதே இது இந்த கருவிலே இழந்தீங்கன்னா இது பேர் ஆமோல் கருவுன்னு பேர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் பாடியில் மேஜரான மெஷர்மெண்ட். இன்னொரு மெஷர்மெண்ட் இருக்குது. இந்த ஆமோல மிடிலேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிட்டோம், மிடிலேருந்து டேரெக்டாக இந்த மிடில் டு மிடில் அளக்கிற இதுக்கு வந்து அக்ராஸ் ஃப்ரண்ட்னு பேர். ஃப்ரண்ட் பாடியாக இருந்துச்சுன்னா அக்ராஸ் ஃப்ரண்ட்டு, பேக் பாடியாக இருந்துச்சுன்னா அக்ராஸ் பேக். அக்ராஸ் செஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இதை வந்து இது செஸ்ட்டுன்னா இது அக்ராஸ் செஸ்ட்டுன்னு பேர். சரிங்களா. ரைட், இதுதான் ஒரு பாடிக்குரிய மெஷர்மெண்ட்ஸு.
இதே ஸ்லீவ்க்கு வர்றீங்க. ஸ்லீவ்க்கு வரும்போது இதை ஓப்பன் ஸ்லீவாக போட்டிருக்கிறேன். இங்கேருந்து டேரெக்டாக நம்மளா இது ஸ்லீவுடைய லென்த் சரிங்களா. அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இது வச்சோம்னா ஸ்லீவுடைய ஓப்பன் ஆஃப் பட்டன் பண்ணிக்க. ஆக்சுவலாக ஃபுல்லாக இது வரைக்கும் இந்த ஸ்லீவுடைய ஓப்பன். இங்கிருந்து ஃபுல்லானீங்கன்னா இதுதான் ஸ்லீவ் கர்வ், ஸ்லீவுடைய கர்வ் மெஷர்மெண்ட். ஓகே, இப்போ லென்த்து ஓப்பன் கர்வ் மெஷர்மெண்ட் பார்த்தோம். இந்த இருக்கும் இங்கேருந்து இது பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம் மெஷர்மெண்ட் பேர். இங்கேருந்து டேரெக்டாக இங்கே லைன் ஒன்று இருக்கும். இந்த லைனுக்கு பேர் தான் பைசெப்ட்னு பேர். பைசெப்ஸ், செப்ஸ்னா 2 போர்ஷன் இருக்கும். பைனா 2, செப்ஸ்னா பார்ட்ஸ், 2 பார்ட்ஸாக பிரிக்கும். இந்த ஸ்லீவில் மேலே ஏரியா வந்து கருவு இருக்கும், கீழே ஏரியா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த கருவு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுடைய கேப் பேர். இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏரியா, இந்த ஹைலைட் ஆகிருக்க இந்த ஏரியா பேர் ஸ்லீவுடைய கேப்பு. இதே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுடைய பாடின்னு கூட சொல்லலாம். இந்த கேப் ஏரியா தான் ரொம்ப முக்கியமான ஏரியா, ஏன்னா ஃபிட்டிங் ஏரியா. இந்த கேப், இந்த இது வந்து கேப்னா இதோடைய ஹைட்டு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது பேர் கேப் ஹைட்டுன்னு பேர். இந்த கேப் ஹைட் கூட கூட இந்த கர்வ் வந்து நல்லா ஷேப் கிடைக்கும். கேப் ஹைட் குறைய குறைய நம்ம கர்வானது ஃப்ளாட்டாக கிடைக்கும். ஸோ கேப் ஹைட்டு ப்ளஸ் வந்து பைசெப், இது ரெண்டும் தான் வந்து நம்ம ஃபிட்டிங்கை தீர்மானிக்கக்கூடிய விஷயமே. இதை பற்றி நான் டெப்த்து போக சொல்கிறேன். நான் ஃபிட்டிங் கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் நடத்துவேன், ஃபிட்டிங் போகிறதுக்கான கிளாஸஸ் நடத்துவேன். அப்போ கேப் ஹைட்டு கூடும்போது குறையும் போதும் பைசெப் எப்படி பேலன்ஸ் பண்ணோம், ஃபிட்டிங் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், என்னென்ன மாதிரிகள் ஸ்டைல்களுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு செப்பரேட்டாகவே கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ பேசிக்காக அதோடைய பார்ட்ஸ் என்ன, மெஷர்மெண்ட் என்னங்கிற மட்டும் இந்த கிளாஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ரைட். அவ்வளோதான் ஸ்லீவோட பொறுத்து. இப்போ நம்ம டைரெக்டாக பேட்டர்னுக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். இந்தியன் ஸ்டாண்டர்டில் ஒரு எல் சைஸ் மெஷர்மெண்ட்டு அப்படின்னா செஸ்ட் ஒரு 20 இன்ச்சு, லென்த்து ஒரு 28 இன்ச்சு, நெக் வித்து 7 இன்ச்சு, பேக் நெக் ட்ராப் 1 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 3.5 இன்ச்சு, ஷோல்டர் 17 இன்ச்சு, ஆர்மோல் ஸ்ட்ரைட் 9 இன்ச்சு, ஸ்லீவ் லென்த் 9 இன்ச்சு, பைசப் 8 இன்ச்சு, ஸ்லீவ் ஓப்பன் 6 இன்ச்சு. இதை வச்சு எல் சைஸ் பேட்டர்ன் மட்டும் இன்னைக்கு போட்டு காட்டிருக்கேன். நேற்று ஆக்சுவலாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் ஒரு சைஸ் பேட்டர்ன் போடுறீங்க, என்ன அடுத்தடுத்த சைஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா இருக்கு. இப்போ நம்ம எல்லாமே டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறேன். ஒரு ஸ்டைலும் பேஸ் சைஸ் இப்படி பண்ணணுங்கிற ப்ராசஸில் இருக்கிறோம். இது முடிஞ்சோன்னா நான் உங்களுக்கு கிரேடிங் சைஸஸ்லாம் நான் சொல்லுவேன். கிரேடிங்கில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஒரு 4-5 வெரைட்டிஸ்க்கு கிரேடிங் இருக்குது. அந்த கிரேடிங்கை ஒரு சைஸ்க்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளாரிட்டியாக சொல்லுவேன். ஸோ டெவலப்மெண்ட் இருக்குனால அந்த போர்ஷனை நான் தொடரலை. இதே அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட்டில் டூல்ஸ் ஆப்ரேஷனு, ஷேப்ஸு, மெஷர்மெண்ட்டு, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பேசிக்லேருந்து ஃபேஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் கிளாரிட்டியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு கிரேடிங்கிறது நான் பின்னாடி உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு நடத்துவேன். ஆல்மோஸ்ட் என்னோட இந்த கண்டினியூஸானதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸராக எல்லா சப்ஜெக்ட்டும் க்ளோஸ் ஆகும். இதுலையே அதுக்கான பிளான் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இந்த கிளாஸ் என்னென்னு மட்டும் பார்க்கலாம். ரைட். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பேட்டர்னுக்கு. அதுக்கு ஒரு நியூ விண்டோ வழக்கம் போல் ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம்.
லென்த் 28 இன்ச்சு, என்டர். செஸ்ட் 20 இன்ச்சு வேணும், அதில் பாதி 10 இன்ச்சு. வெல்டெட் கொடுத்துருங்க, நமக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிருச்சு. ஆல்ரைட், அடுத்து நெக்ஸ்ட் தான் வந்து ஷேப் டூல் எடுத்து கிளாக் வைஸ், டாப்னாலே கிளாக் வைஸ் டைரக்ஷன், பேண்ட்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இப்போ இங்கேருந்து பாயிண்ட் மார்க் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் வைக்கிறது, இந்த இருக்குது கிரியேட் நியூ பாயிண்ட் வைக்கிறது. இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டே போகலாம், இல்லை அட் டைமில் எல்லா பாயிண்ட்டும் வைக்கலாம். இப்போ நான் அட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் ட்ராப், பேக் நெக் ட்ராப், நெக் வித் 3 வைக்க போகிறேன். நெக் வித் மெஷர்மெண்ட் வந்து 7 இன்ச்சு எனக்கு வேணும், ஆஃப் பேட்டர்னுக்கு வந்து 3.5 இன்ச்சு. ஃபேஸ் விட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து பேக் நெக் ட்ராப் -1 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 3.5 இன்ச்சு, -3.5 இன்ச்சு. ஸோ நெக் வித்து, பேக் நெக் ட்ராப்பு, ஃப்ரண்ட் நெக் ட்ராப் 3ஐயும் வந்து ஃபேஸ் விட்டு டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா ஒரே ஸ்டோக்கில் 3 பாயிண்டிங் விழுந்துடும். ஸோ மெஷர்மெண்ட்லாம் சரியாக வந்திருக்கா, மெஷர்மெண்ட் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், 3.5 இன்ச்சு, 1 இன்ச்சு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக ஷோல்டர், இங்கேருந்து ஷோல்டர் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பிரகாரம் 17 இன்ச்சு வேணும், பாதிக்கு 8.5 இன்ச்சு, 8.5 ஷோல்டர் வந்துருச்சு. இங்கேருந்து ஷோல்டர் ஸ்லோப் மெஷர்மெண்ட் இந்த பாயிண்டில் கொடுக்கணும். அதுக்கு வந்து இங்கே வச்சுட்டு இந்த மூவ் ஆரிஜின் இல்லைன்னா மூவ் கரண்ட் பொசிஷன் இருக்குங்க, எங்கே வேணாலும் கொடுக்கலாம். இதில் போயிட்டு நம்மளுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் எவ்வளோ கொடுக்கணும் மெஷர்மெண்ட்ஸில், சில மெஷர்மெண்ட்டில் கொடுப்பாங்க, சில மெஷர்மெண்ட்டில் கொடுக்காம இருப்பாங்க. நான் இது வந்து மென்ஸ்ட்டு ஒரு சைஸ் ஏஜ் குரூப்புக்கும் ஒரு ஷோல்டர் ஸ்லோப் இருக்குது. நான் அந்த ஏஜ் குரூப் வரும்போது நான் உங்களுக்கு ஸ்பீடாக சொல்கிறேன். இது மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 இன்ச்சு வரைக்கும், சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் கேப் கட்டி சொல்லிட்டேன். உங்களுக்கு 1.5 இன்ச்சு ஒரு 2 இன்ச்சு வரைக்கும் கொடுக்கலாம். அது வந்து ஏன்னா 1.5லேருந்து 2 இன்ச்சு எப்படி கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எஸ், எம், எல், எக்ஸில் மென்ஸ் தான், அதுலேயே வந்து பிக் சைஸும் இருக்குது, சும்மா கொஞ்சம் மீடியம் ஸ்லிம் பெட் சைஸும் இருக்குது. அதை பொறுத்து அது வேரி ஆகும். இப்போ இந்த சைஸ்க்கு வந்து நான் ஒரு 1.25 இன்ச்சு கொடுக்குறேன். ஓகே, ஸ்டாண்டர்டாக வந்து 1.5லேருந்து 1.25 கொடுத்தோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்னுக்கு சரியாக மீட் ஆகும். ஆல்ரைட், அடுத்தது ஆமோல் ஸ்ட்ரைட்டுக்கு ட்ரா மோட் எடுத்துக்கணும். ஏன்னா டயகனல்னாலே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். எடுத்துகிட்டு ஃப்ரீ லைன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே டிஸ்டன்ஸ் இருக்கும், சரி இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். இதில் வந்து எனக்கு எவ்வளோ வேணும்னா ஆமோல் ஸ்ட்ரைட் 9 இன்ச்சு வேணும். 9 கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆயிரும். கரெக்டாக இந்த இடத்துல மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துருங்க, போயிடும். ஷேப் டூல் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை அப்படியே தூக்கிட்டு வந்து கரெக்டாக அதில் மீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அந்த நம்ம இப்போ உருவாக்கின டெம்பரரி லைனை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. மிடில் வைக்கிறதுக்கு வழக்கம் போல் இந்த லைனை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 2 டிவைட் இந்த 2 அப்படி ஸ்ப்ளிட் ஆகிடும். இங்கிறது நான் அக்ராஸ் ஃப்ரண்ட்டு பேக் வேல்யூ நான் வைக்க போகிறேன். நம்ம அக்ராஸ் ஃப்ரண்ட்டு பேக்கை கொடுக்கல, நான் அதனால் என்ன பண்ண முடியும், இப்போ ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குது பாருங்கள், 8.5 இன்ச்சு இருக்குது. நான் அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி வச்சுக்கிறேன், 8 இன்ச்சு வச்சுக்கிட்டா ஷேப் இது பேக்குக்கு சரியாக செட் ஆகும். இது 2 ஷேப் பண்ணிக்கோங்க. பேக் ஷேப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ரைட், போதும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஓகே, இப்போ இந்த பாயிண்டை டெலீட் பண்ணிவிட்டு இதை பேக் கர்வ் கொடுத்துட்றேன்.
பேக் நெக் ஷேப். இது 90 டிகிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ட்ராக் பண்ணி பேக் ஷேப் நல்லா உங்களுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆல்ரைட், எனக்கு ஒரு பேக் பாடி ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன்னா வச்சிடும். இதை ஃப்ரண்ட் பாடிக்கு வச்சுக்க போகிறேன். பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு வேரி ஆகிறது 2 இடம் தான். ஒன்று நெக்கு, இன்னொன்று ஆமூல் பாட். இது 2 இடம் வேரி ஆகும். இதை 90 டிகிரி கொடுத்துட்டு உங்கள் ஷேப் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு சரியாக இந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ண முடியலனால பேட்டர்னை ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். தனியாக உரம் வச்சுட்டு இப்போ நீங்கள் ஷேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 சைடும் தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப், நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்தபடியாக ஆமூல். பேக் ஆமுக்களுக்கும் ஃப்ரண்ட் ஆமுகளுக்கும் ஒரு 3/8 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1 சென்டிமீட்டர் பக்கமாக இருக்கும். அதனால் உள்ள டெப்த் எடுத்துக்கிறேன் -0.38. அடுத்து ஆமூல் மெஷர்மெண்ட் ஃபிட் ஆகிடும். ஷேப்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், போதும். ஓகே, பாடி முடிஞ்சுது, அவ்வளோதான். ஒரு ஃப்ரண்ட் பாடி, பேக் பாடி ரெண்டுமே ரெடி ஆச்சு. இதுக்கு ஃபிட்டான ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணலாம். ஸ்லீவ் ரெடி பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் ஒரு பாக்ஸ் மேக் பண்ணிக்கலாம். பாக்ஸில் லென்த்து, ஸ்லீவோடைய லென்த்து 9 இன்ச்சு, 9 இன்ச்சு. இங்கே வந்து ஸ்லீவுக்கு பைசப் கொடுத்துருக்குது 8 இன்ச்சு. மெயின்டைன் பண்ணாமல் கொடுத்து என்டர் அடிச்சுடுங்க. செக் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட் கொடுத்து மெஷர்மெண்ட் வந்துருச்சான்ட்டு. 9 இன்ச்சு 8 இன்ச்சு வந்துச்சு பாக்ஸு. அப்புறம் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு மாதிரியே தான் ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் பம்ப் பண்ணுங்கள். இங்கேருந்து ஓப்பன் வைக்க போகிறேன். ஓப்பன் வந்து 6 இன்ச்சு -6.5 6 இன்ச்சு வச்சு அவ்வளோதான். ஸ்லீவுக்கு நம்ம இந்த ஸ்டீலுக்கு 3 மெஷர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. ஸ்லீவ் லென்த்து, பைசப்பு, ஸ்லீவ் ஓப்பன். ஆனால் உங்களுக்கு ஸ்லீவுடைய அந்த ஸ்லீவ் அளந்து காட்டும்போது நிறையா சொன்னேன். பைசப்பு, கேப் கைட்டு, அண்டர் ஆர்மு, ஸ்லீவ் ஓப்பன் நிறைய கொடுத்தேன். சில மெஷர்மெண்ட் கொடுப்பாங்க, சில மெஷர்மெண்ட் கொடுக்காம விட்டுருவாங்க. இப்போ சப்போஸ் எல்லா மெஷர்மெண்ட் கொடுத்தாங்கன்னு ஈஸியாக நம்ம மேக் பண்ணிடலாம். சில மெஷர்மெண்ட் கொடுக்காதப்ப இருக்கிற மெஷர்மெண்ட்டு நம்ம அதை ட்ரை பண்ணிக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த 3 மெஷர்மெண்ட், இந்த மெஷர்மெண்ட் வச்சுட்டு பேட்டர்ன் மேக் பண்ணணும். எனக்கு இடையில இங்கேயும் ஒரு மெஷர்மெண்ட் வேணும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒன்று அண்டர் ஆர்ம் கொடுத்துருந்தா டேரெக்டாக அந்த பாயிண்ட்டை மீட் பண்ணிடுவேன். இங்கே அண்டர் ஆர்ம்ங்கிறது கொடுக்காதனால இல்லை கேப் கைட் ஏதாவது கொடுத்துருந்தா பண்ணிக்கலாம். ஸோ கேப் கைட்டும் கொடுக்கல, அண்டர் ஆர்மும் கொடுக்கல. அதனால் ஜென்ரலாக கேப் கைட்டு இந்த மாதிரி கொடுக்காத சீலுக்கு கேப் கைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். கேப் கைட்டு மென்ஸை பொறுத்தவரை கேப் கைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இங்கேருந்து 4 இன்ச்சு வைக்கிறேன். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு 4 இன்ச்சு இங்கேருந்து வைக்கிறேன். வச்சுட்டு இந்த பாயிண்ட்டையும் டெலிட் பண்ணுங்கள். இதையும் டெலிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஷேப், இதை ஷேப் பண்ணணும் பண்ணிக்கோங்க. இதை 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஷேப் பண்ணுங்க. ஆல்ரைட், இப்போ நம்மளுக்கு ஷேப் பண்ணிட்டேன். இந்த மெஷர்மெண்ட்டு, இந்த கருவில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு இது பேக்குக்கு தான் வச்சிருக்கிறேன். முதல் பேக்குக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பேக்குடைய ஆர்மோல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆர்மோல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 9.69 இருக்கு. சரிங்களா?
9.69 நம்மளுக்கு இங்கே வேணும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஷேப் டூலில் போயிட்டு 9.69 சேஞ்ச் செக்ஷன் லென்த்ன்னு இருக்கும், அதை எடுத்துட்டு இந்த பாயிண்ட் அப்போ டைரக்ஷன் இருக்குங்க, எதோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கும் 9.69 இந்த லென்த்தை மாற்றணும். இப்போ லென்த்தை மாற்றுறதுக்கு இங்கே பாருங்க, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். இங்கே நம்ம கொடுத்துருக்குது வந்து பைசப் கொடுத்துருக்காங்க. அதனால பைசப் இந்த கர்வை சேஞ்ச் பண்ண ஒன்று அப்படி இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் இங்கே பைசப் கொடுத்தனால மேலே நீங்கள் கூட்டவே முடியாது, ஆனால் கீழே இறக்கிக்கலாம். ஸோ அதை தான் ரெண்டாவது பாயிண்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். ஒன்றாவது பாயிண்ட்டை மூவ் பண்ணிட வேண்டாம். ஒன்றாவது பாயிண்ட்டை மூவ் பண்ணிங்கன்னா ஸ்லீவ் லென்த்தெல்லாம் மாறிடும். இந்த பாயிண்ட் நம்பர் 2, இந்த பாயிண்ட் நம்பர் 2வை எங்கே ஹரிசாண்டலாக வெர்டிகலாக மூவ் பண்ணுமான்றது. ஹரிசாண்டலாக படுக்க வசம், வெர்டிகலாக நெட்டுக்க வசம், ஹரிசாண்டல். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஹரிசாண்டல். இந்த ஹரிசாண்டலில் செகண்ட் பாயிண்ட்டை ஹரிசாண்டலாக மூவ் பண்ண போகிறேன். எனக்கு வேணுங்கிற அளவு இங்கே கொடுத்துட்டேன். ஹரிசாண்டலாக செகண்ட் பாயிண்ட்டை மூவ் பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ண உடனே காட்டுது பாருங்க, நம்ம ஸ்லீவ் இந்த மாதிரி வந்துடும். இப்படி வரும்போது நம்ம பைசப் இது மாறாது, கரெக்டாக அந்த ஸ்லீவ் மட்டும் டைவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, வேலிடேட் கொடுத்துரும். பாருங்க 9.69 நமக்கு வந்துருச்சு. இதை இங்கே பேர் போட்டு வச்சுக்கலாங்க. முதல் வந்து இது பேக் பாடி, பேக், இது ஃப்ரண்ட்டுன்னு வச்சுக்கலாம், இது ஃப்ரண்ட்டு. அது மாதிரி இப்போ நான் ஸ்லீவ் வந்து மேட்ச் பண்ணிக்கிறது பேக் காமோல்ஸ் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால அது ஒரு பேக்னே வச்சுக்கலாம், பேக். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே ஒரு காப்பி பேஸ்ட் எடுத்துக்கணும். இந்த பேக் குறியதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க, பேக் பேஸ்ட். இப்போ ஃப்ரண்ட் ஆமோலுக்கு நான் அதை மேட்ச் பண்ணணும். ஃப்ரண்ட் ஆமோல் எவ்வளோ இருக்கு நடந்து பார்த்துக்கோங்க. 10 இன்ச்சு இருக்கு. ஸோ இதை 10 இன்ச்சு, இந்த கர்வ் லென்த்தை வந்து நான் 10 இன்ச்சியாக மாற்றணும். அப்போ தான் ஃப்ரண்ட் ஆமோலை வச்சு தைக்க முடியும். அதே தான் சேஞ்ச் கர்வ் லென்த்தில் போயிட்டு இதை 10 இன்ச். இப்போ இந்த கர்வை மட்டும் தான் மாற்றணும். நான் இந்த பாயிண்ட் வந்து ஏன்னா இந்த ஏரியா எல்லாமே நான் பேக்கு, நான் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் கூடிய ஸ்லீவ்லேருந்து எடுத்துருக்கேன். இது இப்போ இந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பேக் ஸ்லீவில் வந்து இது கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஒன்லி கர்வ் லென்த்தை மட்டும் தான் நம்ம ஃப்ரண்ட் ஆமோலுக்கு மாற்றணும். இந்த கர்வ் லென்த்தை மாற்றுறதுக்கு இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும் மெத்தடில். இதில் இந்த ஆப்ஷன் போட்டுங்க, பிசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வந்துருச்சு. கர்வ் லென்த் நமக்கு தேவையான கர்வ் லென்த் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை வேலிடேட் பண்ணிட்டு கொடுத்து ஓகே. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கு கிடச்சிருச்சு. சரி, பேக்கு இது சாரி ஃப்ரண்ட்டுக்குரிய ஸ்லீவ் கிடச்சிருச்சு. இது பேக்குடைய ஸ்லீவ். இப்போ ரெண்டையும் நான் ஒன்று ஒட்டி விட போகிறேன். எடுத்து கொண்டு போயிட்டு எல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜாயின், இந்த இடத்துல நாச் பண்ணிட்டுருங்க. இது சென்டர் நாச். அது மாதிரி டிஸ்டன்ஸ் நாச் வச்சுட்டு இங்கேருந்து டிஸ்டன்ஸ் ஒரு 3 இன்ச்சுக்கு சரி முடிச்சுக்கோங்க. நம்ம அங்கே வச்சு நாச் மூவ் ஆகிடுச்சு. கிரியேட் டிஸ்டன்ஸ் நாச் வச்சு இது இந்த பாயிண்ட், கரெக்டாக இந்த பாயிண்ட்டு இங்கே 3 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு நாச் வச்சுருக்கேன்.
எங்கே 3 இன்ச்சுக்கு நாச்சு வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இங்கேருந்து தள்ளி 3 இன்ச்சுக்கு நாச்சு வச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக தைக்கும் போது மேட்ச் ஆகும். டிஸ்டன்ஸ் நாச்சு வச்சுட்டு இந்த பாயிண்டில் வச்சுட்டு டிஸ்டன்ஸ் இருக்கும், இதை -3 இன்ச்சு ரிவர்ஸில் கொடுக்கணும், இங்கே வந்து வந்துடும். ஸோ தைக்கும் போது கரெக்டாக இந்த நாச்சுக்கு நாச் மேட் ஆகும். இப்போ நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நமக்கு இந்த வாக் பீஸ் ஒன்று இருக்குது, அதை கூட போட்டு காட்டுறேன். இப்போ வாக் பீஸ் போட்டு பார்த்துடலாம். மெஷர்மெண்ட் டூலில் போயிட்டு இங்கே இருக்கும் வாக்கிங் பீஸ் போட்டு இது இது ரெண்டாவது இது பாருங்க இது எப்படி தைக்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப். அந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக கரெக்டாக மீட் ஆகுது. டன், வெரி குட். ஓகே, நமக்கு பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ் மேக்கிங்கில் இது ஒரு மெத்தடுங்க. ஏன்னா ஃப்ரண்ட் ஆர்மோலுக்கும் பேக் ஆர்மோலுக்கும் மேட்சிங்காக ஒரு ஸ்லீவ் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஜெனரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்மோலுக்கு பேக் ஆர்மோல் தகுந்த மாதிரி ஸ்லீவ் போட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்லீவ் மட்டும் அந்த ஸ்லீவோட கர்வ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் தனியாக ரெண்டாக எடுத்துட்டு ஒட்டியும் பின்னாடியே ஒட்டியும் செஞ்சுக்கலாம். அப்படியே டேரெக்டாகவும் அப்ளை பண்ணலாம். அதை அடுத்த கிளாஸ் வரும்போது அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ரைட், இப்போதைக்கு இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய அடுத்த தொடர்ச்சி எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.